ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வினோத் அவர்கள் பயங்கரமாக வந்து கமருதீன் அவர்களையும் விஜய் பார்வதிகளுக்காகவும் சூப்பரான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். போன வாரம் அதுவும் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடை யாராலும் மறக்கவே முடியாது. ஏன்னா இவ்வளோ நாள் கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபாலோவர்ஸ்க்கும் சரி ஹேட்டர்ஸ்க்கும் சரி தெரிச்சு விட்டவங்க ரெண்டு பேர், கமருதீன் அண்ட் விஜய் பார்வதி. மறக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் அவங்களோட அதாவது டைட்டில் வினரோட பேர் நிற்கிதா தெரியாது, கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறவங்களோட பேர் நிற்கிதான்னு தெரியாது. ஆனால் இவங்க ரெண்டு பேரோட பேர் கண்டிப்பாக நிற்கும். பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி, தமிழ் ஹிஸ்ட்ரி எடுத்தால் இவங்க பேர் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பிரளயம். அது மட்டும் இல்லாமல் வெளியில் பார்த்தா கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. அதுவும் ஒரே ஃபேமிலி பார்த்தீங்கன்னா மறுபடியும் போட்டு காமிக்கிறாங்க. இனியா நடக்குது? ஏதோ வேர்ல்டு கப்பில் இந்தியா வின் பண்ண மாதிரியும் புரியல எனக்கு. இது ஒரு கேம் ஷோ தானே, அப்போ நம்ம இருந்துச்சு. சரி, அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். இப்போ என்னென்னா வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு விஷயம் நானும் நேற்று நைட்லேருந்து பார்த்துட்டு ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அங்கே சூப்பராக வினோத் வந்து ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணார். ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இதை கேட்காம அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இது அவங்களுக்கு ஒரு ஏற்கனவே பேக் ஃபயர் தான் இருக்குது. கண்டிப்பாக நடக்கும். நாம் நேற்று நைட்டு பார்க்குறோம், லைவ் பார்க்கும்போது எனக்கே செம்ம காண்டா ஆகிடுச்சு. அப்புறமா தூங்கிட்டேன் நான். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திவ்யாலேருந்து விக்ரமான பயந்தமாக இருந்தார். விக்ரம் வந்து ப்ரேலாம் பண்ணுறாரு. எதுக்காக பயப்படுறாருன்னா, ஆக்சுவலாக ரெண்டு பேருமே வந்துட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அவர் என்ன காரணம் எடுத்துக்கிறாருன்னா, உடஞ்சிருவாங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, உடையிறவங்க எப்பயுமே உடஞ்சிருவாங்க. அது வந்து அவங்க உடையிறது ஒன்று பெருசாக தெரியுது. அப்பப்போ அவங்க அழுது அதை தீர்த்துருவாங்க. ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க திடீர்னு உடஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அதான் எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஒருவேளை ஏதாவது தப்பாக போயிடுமா அப்படின்னு பயப்படுறாரு. ப்ரேலாம் பண்ணுறாரு. அப்போ அரோரா கேட்குறாங்க, எதுக்கு இப்போ நீங்கள் ப்ரே பண்ணீங்க அவங்களுக்கு? ஆனால் இல்லை, ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கூட யாரோ இருப்பாங்க. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? இப்போது இதே விஷயத்த விஜய் பார்வதி மெடிக்கல் டீம் இருக்காங்க, ஏன்னா இருக்காங்கன்னு தெரியும். அதனால் ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆனால் தவறு தான், தப்பு செஞ்சுட்டு அந்த வார்த்தை சொன்னது அந்த நேரத்தில் தப்பு தான். ஆனால் யதார்த்தமான ஒரு உண்மை, சரிங்களா? அங்கே வந்து தப்பு நடந்துச்சு. ஆனால் நீங்கள் பதறாதீங்க, அங்கே மெடிக்கல் டீம் வராங்கன்னு சொன்னது. இதை வந்துட்டு 2 ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து அங்கே வந்து எவ்வளோ பேசும் பொருள் நடந்துச்சு. ஆனால் இப்போ இவர் பயப்படுறாரு. இவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கூட யாராவது இருப்பாங்க. இவங்க என்ன பயோஸ்கோப் வச்சு பார்த்தாங்களா என்ன? அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தாங்க. திவ்யா வந்து என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து எல்லாருமே சொன்னாங்க, இந்த பொண்ணு கேட்கவே இல்லை. நான் காரில் இருக்கும்போது கூட சொன்னேன், 100 நாள் இப்படி தான் பண்ண போகிறேன்னு. அப்பயும் அந்த பொண்ணு கேட்கல. அப்படி இப்படின்னு அவங்க ஒரு பக்கம். இந்த அம்மா நான் லிட்டரலாக கெஞ்சினேன் விக்ரம் பெட்ரூமில். நான் கெஞ்சினேன், அந்த ஆபாச குறியீடை பற்றி சொல்லாமல் கெஞ்சினேன். அதை கேட்கவே இல்லை. அப்படி பேசும்போது வினோத் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக வினோத்தோட கேரக்டர் எப்படின்னா, அவர் அவ்வளோதான். அவர்கிட்ட நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவர் கோபமாக இருக்காரா, அவர் ட்ரிகராக இருக்காரா, அவர் இப்போ என்ன நினைக்கிறாரு, அவருக்கு யார் சப்போர்ட் பண்ண போகிறாரு, எல்லாத்தையுமே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு கண்ணாடி மாதிரி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ரிஃப்ளெக்டர் தான் அவர். வந்தவொடனே அவர் ஒரே வார்த்தை சொல்லு, ஏங்க 2 பேருமே விஜய் பார்வதியும் கமருதீனும் வெளியே போயிட்டாங்க. திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்கீங்களே. அவங்களுக்கு தண்டனையும் கிடச்சிருச்சு, அவங்க அதை அனுபவிச்சிட்டாங்க. பாவம் வெளியே போனவங்களை பற்றி ஏன் திரும்ப பேசுகிறீங்கன்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க அரோரா. இவர் பேசுகிறாரு, எப்பயுமே போனவங்கள அந்த மாதிரி பண்ணிட்டு அவங்களோட விஷயத்தை இது பண்ணுறாங்க. இவர் காண்டாயிட்டார். ஏன்னா கமருதீன் ஒரு விதத்தில் ரொம்ப ஃப்ரெண்ட் அவருக்கு, செம்ம டீப்போ. அப்போத்துலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டு. போகும்போது கமருதீன் வந்துட்டு வினோத்துக்கு வந்து கணத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு சைலண்டாக எதுவுமே பேசியிருக்காம சாண்டரோட காலில் வந்து கம்முன்னு போயிருப்பார். அதேமாதிரி விஜய் பார்வதி வெயிட் பண்ணியிருப்பாங்க, பிக் பாஸ் எதாவது சொல்லுவாரா, யாராவது வருவாங்க. 2 பேருமே லிட்டரலாக வந்து ரொம்ப அவமானப்பட்டு தான் வெளியே போயிருக்காங்க. அவர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்ணது யார்கிட்ட அப்படின்னா, ஃபஸ்ட்டு கமருதீன்கிட்ட, 2வது கொஞ்சம் அரோரா கிட்ட, அடுத்தது விஜய் பார்வதி. இது வந்து கொஞ்சம் அப்படியே லிட்டரலாக இருக்கும். ஆனால் அரோரா விட விஜய் பார்வதி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நிறைய இடங்களில் கமருதீன்கிட்டே சொல்லியிருக்காரு, சரிங்களா? இப்போ இந்த விஷயத்தை வந்து திரும்ப அவங்க பேசும்போது அவருக்கு கடுப்பாயிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனாலும் திரும்ப அந்த ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்களே ஆல்ரெடி வெளியே போயிட்டு ஹர்ட் ஆயிருப்பாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் டைரெக்டாக எந்த இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் தகவலே கொடுக்கல. ஆனால் அவங்க சோஷியல் மீடியாவில் விஜய் பார்வதி மட்டும் அவங்களுடைய ஆதங்கத்தை கொடுத்தாங்க. அது அவங்க கொடுத்தாங்களா இல்லை அவங்களுடைய அந்த டீம் இருப்பாங்களா, அந்த அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண அவங்க கொடுத்தாங்களே தெரியாது. ஆனால் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு. ஸோ திரும்ப ஏன் அப்படின்றது நம்மளுக்கு கடுப்பாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதனாலே பார்த்தீங்கன்னா கமருதீன் ரசிகர்கள் பாதி பேர் வந்து வினோத்துக்கு தான் நாங்கள் ஓட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வினோத்தாவது நிற்கிறாரே அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.